ஒன்று. உலகின் தொன்மையான நாகரிகங்கள். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் 4 நாகரிகங்கள் ஆகும். 1. மெசபடோமியா நாகரிகம். 2. சீன நாகரிகம். 3. எகிப்து நாகரிகம். 4. சிந்துவெளி நாகரிகம். 2. உலகின் நாகரிகங்கள் 4ம் தோன்றிய இடம் நதிக்கரையாகும். 3. நாகரிகங்கள் அனைத்தும் நதிக்கரையில் தோன்ற காரணம். வளமான மண், நன்னீர், போக்குவரத்து ஆகிய காரணங்களால் அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரையில் தோன்றின. 4 நதிக்கரை நாகரிகங்களின் காலம். 1. மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 முதல் 2000 வரை உள்ள காலப்பகுதியை சேர்ந்தது. 2. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் 1900 வரை உள்ள காலப்பகுதியை சேர்ந்தது. 3. எகிப்து நாகரிகம் கிமு 3100 முதல் கிமு 1100 வரை உள்ள காலப்பகுதியை சேர்ந்தது. 4. சீன நாகரிகம் கிமு 1700 முதல் 1122 வரை உள்ள காலப்பகுதியை சேர்ந்ததாகும். 5. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன் ஆவார். 6. ஹரப்பா இருந்ததற்கான முதல் சான்று தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான கோபுரங்களுடன் மலை மீது கட்டப்பட்டிருந்தன. இந்த செங்கற்கோட்டை கோபுரங்களே ஹரப்பா இருந்ததற்கான முதல் சான்றாகும். 7. லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856 ஆண்டாகும். 8. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920 ஆண்டாகும். 9. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் முதல் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஆவார். 10. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு 1924 ஆண்டாகும். 11. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதாகும். 12. மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் என அழைக்கப்பட்டது. 13. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861 ஆண்டாகும். 14. ஹரப்பா நாகரிகத்தின் கால வரையறை. எல்லைப் பகுதி தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம் கிமு 3300 முதல் 1900 வரை. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதில் 6 நகரங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்திருந்தன. 15. ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகமாகும். 16. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் 2 திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். 1. மேல் நகர அமைப்பு. 2. கீழ் நகர அமைப்பாகும். 17. மேல் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. அது கோட்டை எனப்படும். அக்கோட்டையில் நகர நிர்வாகிகள் வசித்தனர். பெருங்குளம், தானிய களஞ்சியம் போன்றவை மேல் நகர அமைப்பில் அமைந்திருந்தது. 18. கீழ் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்பில் அதிக பரப்பு கொண்ட நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்ந்த உயரமுடையது. இதில் பொதுமக்கள் வசித்தனர். 19. பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெஹர்கர் ஆகும். 20. தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று மெஹர்கர் ஆகும். 21. கிமு 7000 ஆண்டு காலத்திலே நகரத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றாக அமைந்துள்ளது மெஹர்கர் ஆகும். 22. ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்களும் வீடுகளும் எவ்வாறு அமைந்திருந்தன. தெருக்கள் சட்டக வடிவமைப்பாகவும் நேராகவும் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டிருந்தன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. ஹரப்பா நாகரிகத்தில் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்று எதுவும் இல்லை. 23. மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் எவ்வாறு அமைந்திருந்தது. நகரின் நடுவில் நன்கு அகன்ற செவ்வக வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் பெருங்குளம் ஆகும். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுகளில் ஒன்று பெருங்குளம் ஆகும். பெருங்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களாலும் நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் தளத்திலும் இயற்கை தார் பூசப்பட்டிருந்தன. பெருங்குளத்தின் பக்கவாட்டில் 3 அறைகள் இருந்தன. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்தன. 24. ஹரியானா மாநிலத்தின் ராக்கி கார்கியில் அமைந்துள்ள தானிய களஞ்சியம். இது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்டது ஆகும். 25. மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ள பொது கட்டடம். இது மிக பெரும் பொது கட்டிடம் ஆகும். கூட்ட அரங்கு எனவும் அழைக்கப்பட்டது. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்திருந்தது. 26. ஹரப்பாவின் கழிவுநீர் அமைப்பு. எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. 27. ஹரப்பாவின் கப்பல் கட்டும் தளம் லோத்தலில் அமைந்துள்ளது. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் கட்டும் தளம் லோத்தல் ஆனது குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. 28. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஆகும். 29. மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட தலைவரின் சிலை எவ்வாறு அமைந்திருந்தது. மொஹஞ்சதாரோவில் அமர்ந்த நிலையில் ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது.
அந்த ஆண் சிலையானது நெற்றியில் தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் சிறிய அணிகளுடனும் அமைந்திருந்தது. தலைமுடியும் தாடியும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. காதுகளின் கீழ் 2 துளைகள் தலையில் அணியப்பட்டு அணிகளென இணைக்கவும் இருந்தன. இடது தோள் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மேலங்கியால் மூடப்பட்டிருந்தன. 30 ஹரப்பா நாகரிகத்தில் வணிகம் மற்றும் போக்குவரத்து எவ்வாறு நடைபெற்றது? ஹரப்பா மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகளை பயன்படுத்தினர். நீளத்தை அளவிட குச்சிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றதை சிந்துவெளி முத்திரைகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போதுள்ள ஈராக், குவைத், சிரியா மற்றும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ளது. சுமேரியரின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சின் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவின் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த முத்திரைகள் இந்த 2 நகரங்களுக்கு இடையே வணிக தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன.